நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷ காலத்தில் 40 lakhs rupees நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் என் பஞ்சாயத்தில். இந்த 40 lakhs சேவிங்ஸ் பண்ணி 1,15,00,000 பேங்க்கில் கடன் வாங்கி 1,50,00,000க்கு 350 கிலோவாட் விண்மில் அமைச்சு அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஈபியை டிபெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கல. எங்களுடைய ஓன் எலக்ட்ரிசிட்டியை எங்கள் பஞ்சாயத்தில் ரன் பண்ணுது. பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கி வறுமையை குறைக்கும் திட்டம் மிகவும் சிறப்பான முறையில் பைலட் வில்லேஜா இந்த தமிழ்நாட்டில் பைலட் வில்லேஜா பண்ணியிருக்கோம். அந்த விண்மில் நேஷனல் லெவலில் லோக்கல் பாடியில் முதல் விண்மில் ஓடுந்துற பஞ்சாயத்தில் தான். அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாள் மாண்புமிகு கலைஞர் அவர்களும் எனக்கு உத்தமர் காந்தி அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு முன்னோடி கிராமம் என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு உலக வங்கியை எனக்கு பாராட்டு கொடுத்துருக்காங்க. ஜப்பான் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை மாதம் கனடாவில் டொரண்டோ யூனிவர்சிட்டியில் ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படிங்கிறத ப்ரெசன்டேஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்திருக்கு. அது கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சி அடையும். அதை விட முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம். ஒரு கிராமத்தை ஜீரோ டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு கிராமத்தில் லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் 10 வருஷத்துலேயே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸை நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் சர்க்கார் பணத்தை அதாவது அரசாங்கத்தை மட்டும் என்றைக்கு நம்ம குறை கூற வேண்டியதில்லை. நாம் முதல்ல நல்லா இருக்கான்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சர்க்கார் கொடுக்குற பணத்தை 100% உபயோகத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் ஒரு நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, 10 ஆண்டு காலத்திலேயே அடிப்படை வசதிகளை முழுமையாக கொடுக்க முடியும் என் உண்மை. ஆகவே நீங்கள் எல்லாருமே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வருகிற காலகட்டத்திலே ஒரு நல்ல இளைஞர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவருமே ஒரு நல்ல நிர்வாகிகளாக ஆகப்பட வேண்டும். லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை நீங்கள் இளைஞர் பெருமக்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்போ தான் இந்த நாடு உருப்படியாகும். இல்லைன்னா உருப்படியே ஆகாது. ஆக இளைஞர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வேட்டி சட்டையில் சிரிச்சபடி ஒரு ஆனர் வாக் எங்களுக்காக எங்கள் ரேம்பில். The eagle is